Taste the Daily. சென்னை கண்ணகி நகரில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதோட உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, கேவலமா இருக்கு. அண்மையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்க படிக்கிற ஒரு மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல்கிட்ட புகார் கொடுக்கறாங்க. இந்த எஃப்ஐஆர் கசிந்து போச்சு. அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடுறாங்க, ஒரு பெயரை சொல்லி அவர் என்னை பாலியல் கொடுமைக்கு உட்படுத்துறாங்க. அப்ப அந்த பெண்மணி, பாதிக்கப்பட்ட பெண்மணி குறிப்பிடுறாங்க, அவர் பேசுகின்ற பொழுது சார் சார் பேசுறாரு. அந்த சாரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்றாரு. அதுதான் யார் அந்த சார் நான் கேட்டோம். யார் அந்த சார்? எண்ணி பாருங்க. எஃப்ஐஆர் வெளியிலானது மிக மிக ஒரு மோசடி. அது மட்டுமல்ல, மாநகர் காவல் ஆணையாளர் குறிப்பிடார், 100 தொலைபேசி வாயிலாக தகவல் வந்தது. உடனடியாக காவலர் சென்றாங்க. அங்க போக்சோ குழு ஒன்று இருக்குது. அந்த குழு இருக்கிற பேராசிரியர் அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. உடனே உயர்கல்வித்துறை அதெல்லாம் இல்லைங்கிறார். கருத்து முரண்பாடு, அதுதான் சந்தேகம் வலுக்குது. அதோட நீங்க பாத்தீங்கன்னா, உடனே மந்திரி, நாங்க யார் அந்த சார்னு கேட்ட உடனே கல்வி மந்திரி குமுறார், கொதிக்கிறார். சட்டத்துறை மந்திரி அதோட ஒருபடி மேல கொதிக்கிறார். சமூகத்துறை மந்திரி தேர்தல் பத்திரிகையில அறிக்கை வெளியிடார். ஏன் உங்களுக்கு பயம்? மடியில கனமில்ல, வழியில எதற்கு பயம்? நாங்க யார கேட்டோம்? யார் அந்த சார்னு கேட்டதுதான். யார் அந்த சார்னு கேட்டது துடிக்கிறாங்க. குற்றமுள்ள நெஞ்சி ஒருவர். எதுக்கு இத்தனை மந்திரி இப்படி அறிக்கை விடுவான? நாங்க கேட்கறது யாரு? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், இந்த செயலில் ஈடுபட்டவருக்கு கண்டனை விட்டு தர வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதான் யார் அந்த சார்னு கேட்கிறோமே. ஆக யாரோ ஒரு பெரும் புள்ளி இதுல மாற்றி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலரும். அந்த பெரும் புள்ளி யார் என்று வெளிச்சம் போட்டு காட்டப்படும். அவை மாண்பை அதிமுக சட்டமன்றம் சீர்குலைச்சிட்டுமா? அறவழியில யார் அந்த சார் என்ற வாசகத்தை நாங்க அணிஞ்சிட்டு போனா எப்படி அவை மாண்பை நாங்க சீர்குலைக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அறவழியில தான் நாங்க கேட்கிறோம். அவள் யார் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க தானே கேட்கிறோம். உங்களுக்கு ஏன் இவ்வளவு அச்சம்? ஏன் இவ்வளவு பயம்? யாரோ ஒரு பெரிய மனிதர் அதில் சிக்கிக் கொண்டுவதாகத்தான் உங்களுடைய அச்சத்திலிருந்து வெளிப்படுகிறது. அது மட்டும் இல்ல, நாங்களா அவை மாண்பை சீர்குலைச்சோம். ஏற்கனவே திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் போது பல முறை அவையுடைய மாண்பை சீர்குலைச்சிட்டீங்க. அதோட நீட் தேர்வு எப்ப சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆச்சு. நீட் தேர்வு ரத்து எங்க? உதயநிதி சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளியிடல. இப்ப சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே, தேர்தல் நேரத்தில் பேசுறீங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து என்று இதுவரைக்கும் ரத்து பண்ணி கேட்டதுக்கு நாங்க என்ன செய்யறது? மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்ன. அதையும் நானும் சொன்னேன், நாங்களும் அதான சொன்னோம். மக்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து, தேர்தல் நேரத்தில் எந்த வரி விதிக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, இதுக்கு நிதி மேலாண்மை குழு போட்டாங்க. வல்லுநர் குழு போட்டு நிதி மேலாண்மை அதிகப்படுத்துறீங்களா? நீ அதிகப்படுத்தாட்டி போதப்பா, கடன் வாங்காது இருக்கு, அதுவே போதும். கடன் வாங்காது இருந்தாவே மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த கடன்லாம் எப்படி கட்டுவேன்? இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இன்னும் 1.25 லட்சம் 1.5 லட்சம் கோடி வாங்கிடுவேன். 5 லட்சம் கோடி. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. அதுல அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் ஸ்டாலின் படைச்சிருக்கார்.